எல்லாம் வந்துட்டீங்களா? இந்த நெடுவாளி மட்டும் காணோம். அவள் மட்டும் எப்போ பாரு 100 நாளைக்கு வேலைக்கு போனால் லேட் வளர்த்துட்டே தான் இருப்பா. ஆமாக்கா, எப்போ பாரு லேட் வளர்த்துட்டே தான் இருக்கிறா. நாம் மட்டும் வரசா வந்துட்டோம், இன்னும் அவளை காணோம். ஏக்கா நான் வந்துட்டேங்க்கா. நான் கிளம்பி வர நேரத்தில் தான் என் புருஷன் ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அதான்க்கா லேட் ஆகிட்டு. உன் வீட்டுக்காரு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு நீ ஃபோன் பண்ணுறான்ட்டு டார்ச்சர் பண்ணுறான்னு நீ நினைக்கிற. எங்கள் வீட்டுக்கார் டெய்லி வீட்டில் இருக்கிறாரு, என்கிட்ட பேசி பேசியே டார்ச்சர் பண்ணுறாரு. எங்களுக்கு எப்படி இருக்கும்? சரிக்கா வாங்க, இல்லைனா அந்த சூப்பரண்டு நம்ம எல்லாரையும் பேசுவா. ஆமாம், நீங்கள் எல்லாம் சோறு கொண்டு வந்தீங்களா? நான் இன்னைக்கு சாப்பாடே செய்யலை. உங்ககிட்ட யார்கிட்டயே வாங்கி சாப்பிடலான்னு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். அதானே பார்த்தேன். நீ என்னைக்கு சோறாக்கியிருக்க? அக்கம் பக்கத்தில் இருக்க குழம்பு வாங்கியே உன் காலத்தை ஓட்டிக்கிற. ஏக்கா இப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. சரி சரி, யாரும் கவலைப்படாதீங்க. எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன், உங்களுக்கு தரேன். ஐ, பிரியாணியா? ஆமாடி ஆமாம், பிரியாணினா வாயை பழந்துக்கிட்டு வந்துடுவேன். சரி சரி வாங்க, வேறசா போகலாம். இல்லைன்னா அந்த சூப்பரண்டை நம்மளை பச்சு செய்வா. யாருக்கா வயல்வெளியில் ஒரு ஆள் கூட இல்லை? ஆமாக்கா, இவங்களாம் எங்கே போயிட்டாங்க? இவங்க எல்லாம் 100 நாள் வேலைக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அதனால தான் வயல்வெளியில் ஆள் இல்லை வேலை செய்யறதுக்கு. பாவம் விவசாயமா பண்ணுறவங்களாம் பாவம். விவசாயம் பண்ணுறவங்களாம் பாவம், ஆள் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதுக்கு எல்லாம் கவலைப்படுறாங்க? இதுக்கு தான் எல்லாத்துக்கும் மிஷின் வச்சுருக்காங்களே. நாற்று நடுறது, அதுக்கப்புறம் ஏறு ஓட்டுறதுக்கு மிஷினு, அப்புறம் அறுவடை செய்யறதுக்கு மிஷினு, நெல்லை பிரித்து நம்மளுக்கு கொடுத்து மூட்டையாக கொடுத்துருது, அதுக்கு ஒரு மிஷினு. ஐயோ, எல்லாத்துக்கும் மிஷின் வந்துச்சு ஆளுங்கெல்லாம் 100 நாள் வேலைக்கு போனதுனால. ஆமாடி, சரியா சொன்னேன். இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் தான் வந்துடுச்சு. அதனால தான் மனுஷனுக்கு வேலையே இல்லை. ஏக்கா பேசாம நம்ம சாப்பாடு செய்யறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பாடு செய்யறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, ஜாமான் விளக்கிறதுக்கு, பசங்களை கிளப்புறதுக்கு ஒரு மிஷின் ஒன்று வச்சிடலாமா? மிஷின் ஏன் வைக்கணும்? வேற பொண்ணை பார்த்து நம்ம புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ, அவள் பார்த்து பாலோ. ஆமாம் ஆமாக்கா, எப்படா தான் இருக்கிறாங்க அவங்க. இப்போ நம்ம ஓகே சொல்லிட்டோம் போதுங்க, அடுத்த நாளே பொண்ணை இட்டு வந்து கல்யாணம் பண்ணுறானோ. சரி வாங்கடி, வேற சாப்பிடலாம். அந்த சூப்பரண்டு வேற வல்லுன்னு விழப்பறா. ஏமா டெய்லி உங்களால் தான் லேட் ஆகுது. நாங்கள் எப்போ கிளம்பிட்டோம். இதோ அந்த நெடுவழியில் அவள் தான் மயக்கம் போட்டு ஊன்ட்டான். அதனால தான் அவளை பார்த்துட்டு இருந்தோமா, அதான் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா நெடுவழி, மயக்கமாக போட்டு ஊந்துட்டேன்? ஆமாங்க சூப்பரண்ட், நான் மயக்கம் போட்டு வந்துட்டேன் சூப்பரண்ட். உடம்பு சரியில்லை சூப்பரண்ட். சரி சரி, எல்லாம் வேலை செய்யுங்க. உடம்பு சரியில்லை போய் சொல்லி இது பண்ணா அது கூட விட மாட்டான். வேலை செய்யன்றா, மனசாட்சியே இல்லாதவ. அடி இதை பிடிடி. ஏக்கா பிடிச்சிட்டுங்க, இது பிடி நெடுவழி. ஐயோ, என்ன கணக்குது. ஏக்கா இதை பிடிக்கா. ஏக்கா இதை பிடிக்கா. சரி சரி, எல்லாம் வரசா வேலை செய்யுங்க. போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். ஏ நெடுவாளி, அந்த சூப்பரண்டு போயிட்டாளா? ஏக்கா போயிட்டாக்கா. இந்த வாடி வாடி, இடுப்பு பிடிச்சிச்சு, என்னை நிமித்தி விட்றி. ஏக்கா கொஞ்சம் வழி பொறுத்துக்கோ, நான் உன்னை சரி பண்ணிடுறேங்க. ஏ நிமித்து 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 முடியலையே. அன்னைக்கு 100 ரூபா காசு கேட்ட கொடுக்க மாட்டேன்னா சொல்ல. இப்ப பாரு உன்னை வச்சு செய்யறேன். அடியே, இடுப்பு உடஞ்சிரும் போல, நீ நிமித்துல. அப்பாடி புல்ரோசரை நிமித்தியாச்சு. ஏக்கா ஏக்கா இப்ப இடுப்பொலி பரவாயில்லையாக்கா? பரவாயில்ல பரவாயில்ல, வாங்கடி, அங்கே ஒரு ஆலமரம் இருக்கு, நம்ம போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஏக்கா சூப்பரண்ட் ஏன் அங்கே போய் நீங்கள் கேட்டால் நம்ம என்ன கதை சொல்கிறது? வழக்கம் போல நம்ம நடிவாளி மயக்கம் போட்டு ஊந்துட்டோம். நம்ம எல்லாம் தூக்கிக்கிட்டு அங்கே போயிட்டோம். அவ்வளோதான் மேட்ரு. சொல்லிடுறீங்களா? ஓகேக்கா. ஏதோ இன்னைக்கு நம்மளை வச்சு செய்தோம். என்னக்கா சோர்ந்து பார்த்துட்ட? வெய்ய தாங்களடி. அப்புறம் 100 நாள் வேலைன்னா சும்மாவா? சும்மா உக்காந்து நம்மளுக்கு 300 ரூபா காசு தராங்களே, போதாது? அதுக்காக தான் நானும் வந்தேன், இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏக்கா ஏக்கா, நான் மட்டும் ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தேன், மறந்துட்டேங்க. என்னடி விஷயம் சொல்லு. நம்ம முனுசாமி மாவா? ஆமாம், அவனுக்கு என்ன, அழகாக இருப்பான், சூப்பராக செக்க நல்லா டிகிரிலாம் படிச்சிருக்கான். அவனுக்கு என்ன குறை? அவனுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லைக்கா, நல்லா தாங்க இருக்கேன். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். உங்கள் தெரு கன்னியப்பம்மாவில் லவ் பண்ணுறான். அடப்பாவி, ஆழம் தெரியாத காலை விட்டுட்டானே இவன். ஏங்க சிக்கலாக்கா? சிக்கல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் பெரிய வாயாடி. அவகிட்ட எப்படி தான் குடும்பம் நடத்த போகிறான்னு தெரியல. ஏக்கா அந்த கதையை கொடுக்கா. எங்க தெருவில் ஒன்று நடந்தது, அதை சொல்றேங்க.
எங்கள் தெருவில் வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அவங்க பொண்டாட்டி என்ன பண்ணுச்சுன்னா கீரையில் விஷத்தை கலந்து குடிச்சிச்சு. உடனே மயக்கம் போட்டு ஊந்துட்டாரு. ஐயோ அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன பண்ணுறது, பொண்டாட்டி போயிட்டா புருஷன் புது மாப்பிள்ளை. அப்புறம் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இப்போ அவன் நல்லா சூப்பராக செட்டில் ஆயிட்டான். அடி நாசமா போனவளே. ஆமாண்டி நெடுவாளி, உன் புருஷன் துபாயில 7 கனரா வாங்கியிருக்காரு. அங்கே எங்கே போய் 7 கிணறு வாங்கணும், நம்ம ஊரில் வாங்கி போட்டாவது வயலில் யூஸ் ஆகும். அங்கே போய் வாங்கி போட்டு என்ன யூஸ் பண்ண போறாரு இவரு? யாருக்கு அவங்களுக்கு சொன்னா நான் 7 கிணறு வாங்கி போட்டிருக்கானு? நேத்து வேலைக்கு வந்தால 100 நாள் வேலைக்கு, அப்ப அந்த குரூப் கூட 10 தானே, அப்ப உன் கதை தாண்டி போச்சு. அடி நாசமாக போனவங்க அவங்களாம். நானே என் புருஷன் துபாயில் கஷ்டப்படுறான்னு ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கிறேன். அவளுக்குலாம் என்ன வேலை, தின்ட்டு தின்ட்டு பொருளி பேசத்தான் வேலையே. நெடுவழியே காலம் வாரிட்டாங்களா? சூப்பர் அப்பு. ஏண்டி அஞ்சம்மா, உன் புருஷன் நேத்து திருவிழால ஒரு பொண்ணு கையை செய்யிட்டான். யாருக்கா சொன்னது? என் புருஷன் கையை ஏத்துதே. இன்னைக்கு காலைல வந்ததுலேருந்து 100 நாள் வேலையில உன் கதை தான் ஓடிட்டு இருக்குது. அடி நாசமா போனவங்க என் கதையை பற்றி பேசுகிறாள்லே, அவளாம் நாசமா போக. நீங்கள் நகை எடுத்து வச்சுருந்தீங்களா? உங்கள் மூத்த பொண்ணு வயசுக்கு வந்தபோது உங்கள் அம்மா வீட்டில் கொடுத்து நீங்களே கொடுத்து உங்கள் அம்மா செஞ்ச மாரி காட்டிக்கிட்டீங்களாமே, அப்படியா? எவ சொன்னா? எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் செஞ்சாங்க, நான் 10 பைசா கொடுக்கல. இது எப்போ நான் அந்த கூத்து? 3 நாளுக்கு முன்னாடி நான் அந்த கூத்து. 100 நாள் வேலையில் வேலை செய்கிறாங்களோ இல்லையோ, ஊர் கதை ஃபுல்லாக இங்கே வந்து சேவ் ஆகிடும். ஏக்கா பசிக்குது, அந்த பிரியாணி எடுத்துகிட்டு வந்து சொன்னி அதை கூட. மணி 10 தான் ஆகுது. இப்போ பிரியாணியை கொடுத்தா அந்த சூப்பரண்ட் வந்து நம்மள பேசாது. ஏக்கா அவளுக்கு ஒரு ஒன்று பிரியாணி கொடுத்து சமாதானம் பற்றி போக்கா கொடுக்கா. பிரியாணி எடுமா சாப்பிடலாம். ஏக்கா நான் நினச்சேங்க இந்த தூக்கு சட்டியில் வாசம் செம்மையாக தூக்குச்சு. நான் அப்படியே தூக்கிட்டு போயெல்லாம் பார்த்தேன். அப்புறம் நீங்கள் பட்னியாக கிடப்பீங்களா, அதனால தான் இந்த தூக்கு சட்டி அப்படியே வச்சுட்டேன். சரிக்கா வயிற்ற பெற்றதுக்கா, வயிறு கவாந்துக்கா, சீக்கிரம் கொடுக்கா பிரியாணியை. இந்தா நாட்டுவலி, உனக்கு தான் ஃபஸ்ட்டு. இந்தா அக்கா நீங்கள் சாப்பிடுங்க. இந்தாக்கா நீங்கள் சாப்பிடுங்க. இந்தா அக்கா நீங்கள் சாப்பிடுங்க. என்ன ஏக்கா உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷமா பிரியாணியாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க? அது ஒன்றும் இல்லை நெட்டவலி, காலை பிரியாணி சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது, அதான் சேர்த்து உங்களுக்கு சேர்த்து கிண்டி எடுத்துகிட்டு வந்தேன். சாப்பிடுங்க, நல்லா இருக்கா? அருமையாக இருக்குக்கா. டெய்லியும் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அதுக்குண்ணா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா போகுது. உன் 100 நாள் சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துரு, டெய்லியும் உனக்கு பிரியாணி ஆக்கி போடுறேன். அருமையாக இருக்கு பிரியாணி, எல்லாம் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போடுவோம். ஐயோ நான் எல்லாம் இப்படி தூங்குதுங்க. ஏங்க எழுந்துருமா, எழுந்துரு. அடியே எழுந்துட்டு நிலவாளி. எனக்கு பெட் காஃபி வேணுமா? பெட் காஃபி வேணும்? பெட் காஃபி சுட சுட தண்ணீரை தூத்துருவா. ஐயோ சூப்பரண்டு. ஏய் ஏந்துருங்க ஏக்கா ஏந்துங்க, சூப்பரண்ட் மேடம் வந்திருக்காங்க, ஏந்துங்க. மணி இன்னும் அது எல்லாம் இன்னும் தூங்குறீங்க? மணி 10 தான் ஆச்சு மேடம். 10 ஒன்றும் ஆகலை, மணி 3 ஆகுது. எல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டீங்களா? என்னது 3? அடப்பாங்கம்மா, டெய்லியும் காலைல 100 நாள் வேலைன்ற பேரில் காலையில வரத்து 2 பாண்டு மண்ணை தூக்கி போடுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு மரத்தடியில் உக்காந்துக்கிறது, ஊர் கதை உலகத்து கதை எல்லா கதையும் பேசுறது, உங்களுக்கு ஒரு சம்பளம். கிளம்புங்கம்மா காற்று வரட்டும். ஐயோ நம்ம தூங்குனதே நம்மளுக்கு தெரியல, வாங்க வீட்டுக்கு போகலாம்.